மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். மக்களே, இந்த 100வது பிறந்த நாள் அப்படிங்கிறது கொண்டாடுவதா இருக்கட்டும், ஒரு படம் வெற்றியை 100 நாள தாண்டிருச்சு அப்படின்னா, அந்த படத்துக்கு வெற்றியை கொண்டாடுவதற்கான விதமா இருக்கட்டும். இப்ப இந்த 100 நாள் அப்படி கிராஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செஞ்சுரி அடிச்ச மாரிங்க. அந்த வகையில அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டாலுமே, பெரிய தலைவர்கள் மாநிலத்தில எடுத்துக்கிட்டோம்னா சிஎம்மா இருக்கட்டும், மத்தியில எடுத்துட்டோம்னா பிரதமரா இருக்கட்டும், இப்ப இவங்க சாதித்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த 100 நாள் ஆட்சி அமைச்சதிலிருந்து அந்த 100 நாள் கிராஸ் பண்ணி வரும்போது, அவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு பிரமாண்டமான ஒரு விழா அமைச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்துறது, மக்களுக்கிட்ட வந்து உரையாடுவது, ஒரு விழா அமைப்பது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, இப்ப வந்து 100 நாள் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு. மத்தியல ஆளக்கூடிய பிஜேபியில தலைமையில் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் கூடய ஆட்சி அமைத்ததிலிருந்து 100 நாள் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பிரமாண்டமான விழாவ வந்து முன்னெடுத்தாங்க. இதுவரைக்கும் அப்படிதான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப இந்த 2024 தேர்தல்லயும் பிரதமர் மோடி தான் வந்து பிரதமரா வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது, இத வந்து 100வது நாள் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமாவும், ஒரு பிரமாண்டமான விழாவும் எடுக்கல. பேசப்படல. அப்ப அதுக்கு காரணம் இருக்கணும்ல. 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்லங்க. எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. என்ன நடக்குது இங்க நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். Taste Daily. Taste the Daily. இப்ப பாருங்க, மோடிஜி 2.0ல இருந்து இப்ப 3.0க்கு வந்திருக்காரு. அதாவது 2019 ஆட்சி காலத்துல வந்து 2.0ல அவர் என்னெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறது ஒரு வரையறையில ஒரு விழாவாக சித்தரிக்கப்பட்டு அது வந்து பிரமாண்டமாக எடுத்துரைச்சாங்க. இப்ப இந்த 3.0வை கிராஸ் பண்ணியிருக்காரு மோடிஜி. அது மட்டும் இல்லாம இந்த 100வது நாள் கிராஸ் பண்றதும் இல்லாம அவருடைய 75வது பிறந்த நாள் அப்படிங்கிறதும் பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அந்த 75வது பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவும் பேசப்பட்டுச்சு. அதற்கான விளக்கமும் நாங்க ஏற்கனவே வீடியோக்கள்ல பதிவிட்டிருந்தோம். மோடிஜிக்கு என்னெல்லாம் தலைவலி வரப்போகுது, 75வது பிறந்த நாளை கிராஸ் பண்ணி போறாங்களே, இவர் ஆட்சியில இருப்பாரா, இருக்க மாட்டாரா, இப்படி பலவிதமான சர்ச்சைகள்லாம் கிளம்பினது. ஏன்னா வயது மூப்பின் காரணமாக பணியிலிருந்து நீக்க செய்வதற்கு அதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய சதி வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில இந்த 75வது பிறந்த நாள் மோடிஜியோடது இல்லாம இந்த 100 நாள் அவர் வந்து இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் வந்து 100 நாள் கிராஸ் பண்ணிட்டாருங்க. இப்ப முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு ஒரு விழாவா வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா அது வந்து செயல்படுத்தல. ஏதோ ஒரு ஒப்புக்கு நாங்களும் விழா வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க செஞ்ச செயல்கள், நலத்திட்டங்கள் அதெல்லாம் பத்தி விலைக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. ஆனாலும் மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு மோடிஜி இந்த விழாவை சிறப்பித்து காமிச்சாங்கன்னா அப்படின்னா இல்ல. அதுக்கு காரணம் இருக்கு அப்படிங்கிறதாங்க பார்க்கப்படுது. இப்ப பாருங்க, 1952, 57, 62ங்க. 1962 இந்த காலகட்ட பிரிவுகள்ல வந்து தொடர்ந்து பிரதமரா வந்தது அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு. இவங்க தான் வந்து இந்த ஆட்சி காலத்துல அடுத்தடுத்த முறை 3 முறையாக பிரதமராக வந்து சாதித்த ஒரு வரலாறு இருக்குது. அவரை தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது மோடிஜி வந்து இப்ப 2014, 19, இப்ப 2024 அப்ப 3 முறை வந்து பிரதமரா வந்திருக்காரு. இப்போ இந்த வரலாறு இப்ப பேசப்பட்டுட்டு இருக்கு. ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மோடிஜி இப்ப வந்து 3வது முறையாக 3.0ல இப்ப காலடி எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இது 3வது முறையாக பிரதமர் மோடிஜி வந்து ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது உள்கட்சிக்குள்ளேயே வந்து சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. எப்படி மறுபடியும் வந்து மோடிஜி 3வது முறையாக பிரதமராக வருவதற்கான எப்படி வர முடியும் அப்படின்ற சில சர்ச்சைகள்லாம் உள்ளுக்குள்ளேயே சில வேலைகள்லாம் பார்க்கப்பட்டுட்டு தான் இருந்தது. ஆர்எஸ்எஸ் வந்து இல்ல இத வந்து
எப்படியாவது வந்து மோடிஜியை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு வேற இடத்துல வந்து இதை வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டங்கள்லாம் போனது வந்தது இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் நம்ம பேசியிருக்கிறோம். அது பல கதைகளும் இருக்குது. ஆக இன்னைக்கு 100வது நாள் சிறப்பாக கொண்டாடாம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்ன சூழ்நிலையில பிஜேபி இருக்குது அப்படின்னா, திசை தெரியாமல் நிலையில் உள்ள சூழ்நிலையில இப்ப பிஜேபி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதாங்க இங்க பேசப்பட்டுட்டு இருக்கு, பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத அளவுக்கு உள்ள சூழ்நிலையில தான் இப்ப பிஜேபி தலைமை தள்ளப்பட்டுட்டு இருக்குது. அப்போ ஏன் இதனால அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி இல்லை. முதல் காரணம் மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டியில தான் இருக்குது. ஆரம்பத்திலேயே அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே 400க்கு மேல நாங்க வரப்போறோம், சட்ட திருத்தத்தையே நாங்க மாத்தி அமைச்சிருவோம். எப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், நட்டாவா இருக்கட்டும், மோடிஜியா இருக்கட்டும், ஆளுக்கு டூப்ளிகேட் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்களே அத்தனை பத்திரிகையிலையும் டாப்லாம் வரப்போறது, இதுல பாருங்க இத்தனை தொகுதியில இதுதான் மக்கள் கருத்து கணிப்பு அப்படிலாம் சொல்லி வெளியிடப்பட்டுச்சு. அப்படி மக்களும் இந்த தடவையும் பிஜேபி 400க்கு மேல அடிச்சிரும்பா, அப்பா சிக்ஸர் அடிக்கதாம்பா, தொடர்ந்து அடிச்சுட்டு தான்பா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா வந்தது 246. அப்போ இவங்களுடைய திட்டம் எப்படி ஆயிடுச்சு, புஷ்வான மாதிரி போயிடுச்சு. 400 கிட்ட பேசிட்டு இருந்தேமே, இப்ப 246 தானே வந்திருக்கோம் அப்படின்னு அமித்ஷா தலையில துண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் மோடிஜியும் தலையில துண்டை போட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல் குறிசல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே ஆர்எஸ்எஸ் வந்து சுதாரிச்சுக்கிருச்சு. சரி, இனி இங்க பருப்பு வேகாது, ஆளை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு அப்பவே வந்து முடிவு பண்ணியாச்சு. அப்ப ஆக மொத்தத்துல 246 இடங்கள்ல தான் வந்திருக்கும். அப்படிங்கிற போது மெஜாரிட்டியே இல்லாத நேரத்துல மைனாரிட்டியில தான் இருக்கும் போது ஒண்ணு என்ன பண்ணணும், கூட்டணி கட்சிகளோட கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சியை அமைக்கணும். இன்னொன்று ரெண்டாவது என்ன சொன்னா, இந்த பிரச்சனைகளான விஷயங்களா இருக்கட்டும், சர்ச்சைக்கான விஷயங்களா இருக்கட்டும், இதுல கையும் காலையும் தாட்டு போட்டு தக்காளி சட்னி நம்ம எடுத்தமா கௌத்தமா எல்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா இவ்வளோ நாளா பிஜேபி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தது. எதுக்கட்டாலும் யார்கிட்டயுமே கேட்கறது இல்லைங்க. ஏன் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்ட்டையே, தலைமையில இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட எதையெல்லாம் கேட்கறது இல்லை. நாம ஒரு இதை மசோதாவை ஏத்துனோமா இறக்குனோமா, நம்ம ஒரு சட்டத்தை போட்டோமா திருத்தினோமா, இப்படிங்கிற வச்சதான் ராஜா மகாராஜா அப்படின்ற ஒரு மெதப்புலையே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த பிஜேபி தலைமை. ஆக இப்ப என்னவாச்சு, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. அப்ப எடுத்தமா கோத்தமான்ற விஷயத்த செய்யவே முடியாது. அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மாத்திடுவோம் பண்ணிடுவோம் அப்படி இப்படி எல்லாம் கழிச்சிடுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கைய கூட இப்ப வைக்க முடியாதுங்க. ஏன்னா கூட்டணி கட்சியில நீங்க எவ்வளவுதான் பெரும்பான்மையில இருந்தாலும் இப்ப யாரோட அதிகமான பெரும்பான்மை தேவையில இருக்கு, ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடைய தலைமையில இப்ப கூட்டணி கட்சியில பெரும்பான்மையில அமைச்சிருக்காங்க. என்னதான் பெரும்பான்மையில கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தாலுமே சட்ட ரீதியாக இப்ப அரசியலமைப்பு சட்டத்துல இஷ்டத்துக்கெல்லாம் மாத்தவும் முடியாது, எழுதவும் முடியாது, திருத்தவும் முடியாதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை திசை தெரியாம திக்கு தெடுமாறி இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு சூழ்நிலையில பிஜேபி இருக்குங்க. ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா 2.0, அதாவது மோடிஜி வந்து 2019க்கான 100வது நாள் அந்த கிராஸ் பண்ணி வரும்போது சொல்லப்பட்ட விஷயங்கள், பெருமையா சொல்லப்பட்ட விஷயங்கள் 2024ல இப்ப 100வது நாள் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்பயாவது பெருமையா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கானா, அன்னைக்கு என்ன விஷயங்கள் பெருமையாக சொல்லப்பட்டதோ அததான் இன்னைக்கும் பெருமையா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அப்ப இடைப்பட்ட காலத்துல சொல்லலையே அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, பண்ணுனாதானே சொல்ல முடியும். அப்போ 2019ல சொன்ன விஷயங்களும் என்ன இருக்கு அப்படின்னா, பெருமையா சொன்ன விஷயங்களும் என்னவாக இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு தகுந்த மாதிரி அப்படின்லாம் இல்லைங்க. அதுதான் இங்க பெரிய சர்ச்சை. 2019ல என்ன நடந்தது, ஜம்மு காஷ்மீர் பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்க. அதாவது சிறுபான்மைக்கு கிடைக்க வேண்டிய, முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து பறிக்கப்பட்டுச்சுங்க.
அப்போ அந்த 326க்கான உடைய அந்த சட்டத்தையே வந்து நீக்குனாங்க, நீக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அது மட்டுமா, சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய முத்தாளாக்கு அந்த சட்டத்தையே வந்து எதிராக திரிச்சாங்க. அப்போ சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு மகாராஜா அப்படின்னு லாஸ்டா ஆண்ட அந்த ஆட்சியில ஆண்டக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ஆண்ட அரசு மகாராஜாங்க. இவரு வந்து எழுதி வச்சுட்டு போன திட்டத்தையும் சட்டத்தையுமே மாத்தி நீக்கி சிறுபான்மைகளுக்கு எதிராக ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிறது 2019 அதிகமாக பேசப்பட்டுட்டு இருந்தது. பிறகு என்னவாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, பேசப்பட்டது அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவிலை வந்து கட்டுவதற்கான விரிவுபடுத்துறதுக்கான செயலை செஞ்சது. அது ஒரு ரொம்ப பெருமையா பேசினாங்க. பாத்தீங்களா, எப்படி பண்ணிட்டு பாத்தீங்களா, பாபர் மசூதியை இடிச்சு எங்க ராமரையே நாங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு அந்த 100வது கிராஸ் பண்ண செஞ்சுரி அடிச்ச இடத்துல அந்த விழாவில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து வரி வசூலை வந்து இவங்க எப்படி நியாயப்படுத்தினாங்க, எப்படி தள்ளுபடி பண்ணாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெருமையா பேசப்பட்டுச்சு. ஆக மொத்தத்துல மக்களுக்கு இதுல ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னா 0 தான். இந்த 2.0 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வெறும் 0 அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமானது அப்படிங்கறதாங்க என்னுடைய கருத்து. மக்களுக்கு இது மூலம் ஏதாவது பயன்பெற்றிருக்கா அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறம் இறுதியாக சில மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டு அது ஒரு பெருமையா சொல்லி கொண்டாடப்பட்டுச்சுங்க 2019. ஆக மொத்தத்துல அப்படியே வரிசையா எடுத்துட்டோம்னா முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை செயல்படுத்துவதில் நோக்கமா இருந்தது. அதை நிறைவேற்றிட்டாங்களாமா. அதை ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட முக்கிய நோக்கமே என்ன, ஆட்சியில வருவதற்கு முக்கிய நோக்கமே என்ன, RSS உடைய அஜெண்டாவே என்ன, அவங்களோட திட்டமே என்ன, எப்படியாவது பாபர் மசூதியை இடிச்ச இடத்துல ராமர் கோவிலை கட்டணும், அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி முடிக்கணும், அவசரமா கட்டுனாங்க. அப்படியே அந்த போற பாதையா இருக்கட்டும், அங்க போகக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து மாத்தினாங்க. என்ன நடந்தது? சமீப காலமாகவே செய்திகள் நம்ம படிக்கப்பட்டுமேங்க. பாபர் மசூதியில போகக்கூடிய பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அங்க காலை கூட எடுத்து வைக்க முடியல. கோயில்லாம் சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கு. ரோடெல்லாம் வந்து சரியில்லை. மக்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்க. போறதுக்கான பாதையே கிடையாது. இது வந்து ராமர் கோயிலுக்கு வருவதற்காக அதாவது திடுக்கிடுன்னு அப்படியே உருவாக்கப்பட்ட இது அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் போடுச்சு. ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும், நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரே நாள் நைட்டுல கூட எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. இதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேமே. அவங்களுடைய திட்ட மசோதாவை உடனே ஒரே நாள்ல என்னென்ன செயல்படுத்தணுமோ சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம பல வருஷமா போராடிட்டு இருப்போம், பல ஆண்டுகளாக போராடிட்டு இருப்போம். ஆனா அதற்கான எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்மளை தள்ளி வச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது, இப்ப கிடையாது அப்படின்னு தள்ளி வச்சிருவாங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரே நாள்ல சாங்ஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து 2000 நோட்டு 1000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு மாத்தப்பட்டு போய் இப்பதான் 2000 நோட்டு 1000 நோட்டே செல்லாதுன்னு 500க்கும் 1000த்துக்கும் 100க்கும் வந்து அல்லாடப்பட்டு இருக்க நேரத்துல அவரு ஒரே நாள் நைட்ல மாத்தினாங்க. அதே போல ஒரே நாள் நைட்ல வந்து பொருளாதாரத்துல பின்பற்றக்கூடிய உயர் ஜாதிகளுக்கு வந்து 10% சொல்லிட்டு சாங்ஷன் பண்ணாங்களே. அப்ப அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரே நாள் நைட்ல எல்லாமே முடிச்சாடுறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா காலங்காலமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை கொஞ்சம் கூட செவி சாய்க்கிறது இல்லை. அப்ப இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா அப்போ மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்ப இந்த 3.0 2024 இந்த 100வது நாளுக்கான செஞ்சுரியில அவர் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டு பார்த்தா இப்பயுமே எதான் சொல்றாங்க. பாத்தீங்களா நாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, காஷ்மீர்ல நாங்க இப்படி ஒரு மசோதாவை நீக்கி இருக்கிறோம், இப்படி ஒரு சிறுபான்மைகளுக்கு எதிரான திட்டத்தை எல்லாம் நாங்க நீக்கி இருக்கிறோம், பாபர் மசூதியை இடிச்ச இடத்தில் ராமர் கோயிலை கட்டி இருக்கிறோம்,
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி வசூல்லாம் வந்து எந்த அளவுக்கு நாங்க மாத்தி அமைச்சிருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? அதானி அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு பொருந்தும். நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பொருந்துமா? நம்மளை போல உள்ள மக்களுக்கு என்ன நலத்திட்டத்தை வந்து இவங்க செஞ்சுட்டாங்க? கிராமப்புறங்கள்ல முக்கியமா அவங்க அப்போ ஒரு மசோதாவை ஏத்துறாங்க. என்னன்னா வேலையில்லா திண்டாட்டத்துக்கான ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வந்து மாத்துனாங்க. புதிய ஓய்வு திட்டம் இது வந்து ஒரு உப்புக்கு சப்பானியா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது திண்டமான ஒரு திட்டம். இதெல்லாம் இந்த திட்டத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து பயனடைய மாட்டாங்க. இது வந்து வேஸ்ட் அப்படி இப்படின்னு கிடப்புல போட்டாச்சு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய, நகரப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை என்ன முன்னேற்பு செஞ்சாங்க? அதுக்கும் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யல. சரி, அதை வந்து ஏதாவது செயல்படுத்துவதற்கான ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? திரும்ப அதுக்கான செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாவது ஏதாவது ஏற்படுத்தினாங்களா? ஆக மொத்தத்துல அவங்களுடைய உற்சாகம் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சுங்க. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். பிஜேபியோடைய அஜெண்டா வந்து என்னவா இருக்கோ அதுல மட்டும்தான் கொள்கையோட இருக்குதே தவிர மக்களுக்கு என்ன நலனாக இருக்கணும், மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து புரிந்து இந்த ஆட்சி செயல்பட்டுச்சு அப்படின்னா இல்லைங்க. அதாவது மக்களுக்கு என்ன தேவை, கிராமப்புறத்திலையும் நகரப்புற வளர்ச்சியிலையும் வேளாண்மைக்கானதுக்கான இருக்கட்டும், வளர்ச்சி வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டங்கள் இருக்கட்டும், ஏதாவது ஒன்னாவது முன்னேற்பாடு செஞ்சாங்கனாலும் ஜீரோல தான் இருக்குது. அப்போ இவங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், யாரையாவது புதிதாக உருவாக்கப்பட்டு ஒரு நியூ ஐடியாலஜியை கொண்டு வரப்பட்டுச்சா, இல்ல புது ரத்தம் வந்துதா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே வழக்கம் போல இருக்கக்கூடிய அதே பழைய தலைவர்களே வைத்து குண்டுச்சட்டிகளே குதிரை ஓட்டுற மாதிரியே இவங்களோட திட்டத்தையே செயல்படுத்திட்டு இருந்தோம்னா அப்ப யாருதான் வந்து மக்களுடைய நலனை வந்து எடுத்து பாக்குறது அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? அப்ப நீங்க தானே மத்தியில் இருக்கீங்க. ஒரு திட்டத்தை போடுவீங்க, ஒரு மசோதாவை நிறைவேற்றுவீங்க, இதெல்லாம் நீங்க செய்வீங்க. இப்ப 2024 என்ன ஆட்சியில அமைச்ச உடனே அடிச்சு தூக்கி தட்டி துவட்டி அங்கிட்டு தூக்கி போட்டாங்களே நம்ம பயப்பிள்ளைங்க. என்னத்துக்கு? வவுஃப் போடு கையில் அடுத்த 2024 முதல் அடி அப்படின்னா அதுதாங்க. ஏன்னா அவங்களுடைய அடுத்த திட்டம் அதுதான். ஏன்னா 2014 காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரோடைய பிரச்சனை, சிறுபான்மைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 329க்கான திட்டத்தை வந்து தூக்கியாச்சு. ஆனா இப்ப பாருங்க, அதே போல வவுஃப் போடு பார்த்திருக்காங்க. யாருக்கிட்டடா சொத்து அதிகமா இருக்குது? ரயில்வே துறைக்கு அப்புறம் வந்து வவுஃப் போர்டுகிட்ட தான் சொத்து அதிகமா இருக்குதுன்றத கணக்கு வச்சுட்டு இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம வந்து புடுங்கி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டாங்க. விடுவோமா? வச்சு செஞ்சிட்டோம். இனி அந்த ஃபைலை கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்ப பிஜேபி திணறிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ தொடர்ந்து அதையே இது பண்ணும்போது இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப இந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும்தான் இப்ப பேசப்பட்டது. ஏன்னா அது வந்து இப்ப ஃபெயிலியரா இருக்கிறதுனால அதை பெருமைப்படுத்திலாம் ஒண்ணு பேச முடியல. அப்படி தொட்டு கூட பார்க்க முடியல. அவங்களால வந்து அதை நியாயப்படுத்த முடியலங்க. எதை வச்சு அவங்க நியாயப்படுத்த முடியும்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும். நீங்க ஒரு மசோதா ஏத்துறீங்க, ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க, ஒரு குழு அறிக்கை போட்டு ஒரு கமிட்டி போட்டு நீங்க ஒரு இதை உருவாக்குவீங்க. அதை நீங்க செயல்படுத்துவதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்ல. அப்ப நீங்க விளக்கம் கொடுக்க முடியலன்னா அந்த இடத்துல வந்து அது தோல்வி தானங்க. அப்ப அந்த தோல்வியா இருக்கும்போது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ இந்த ஒரே நாடு ஒரே திட்டமும் பூஷ்னு போயிருச்சு. அன்னைக்கே அதான் நிதின் கட்கரியே சொன்னாரு. எப்ப எதிர்கட்சி தலைவர்கள்லாம், எதிர்கட்சியில இருப்பவர்கள்லாம் இனி வந்து பிரதமர் ஆக்குவதற்கு ஆசைப்படுறாங்கன்னு. எதுக்கு அந்த விஷயத்த சொல்லணும்? எதற்காக சொல்லணும் இந்த நேரத்துல? உங்களுக்கோ எனக்கோ இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் இத வந்து சொல்லலைங்க. மோடிஜிக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. மோடிஜிக்கு ரிப்பீட் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை குழுவே இவ்வளவு அரசல் புரசலுக்கான ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஒரு சரியான கொள்கையில போகக்கூடிய சூழ்நிலையில கிடையாது. ஒரு வந்து உறுதியான சூழ்நிலை கிடையாது.
திசை வழியில எங்கிட்டு போகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில திகைச்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அப்போ வந்து பிஜேபியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இங்க பார்க்கப்படுது. அப்ப இந்த 100வது நாள் வந்து பெருமையான கொண்டாடப்படக்கூடிய விஷயமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா சாதித்திருந்தாதானங்க அதனுடைய இதை வந்து வெளிப்படுத்த முடியும். ஏதாவது நலத்திட்டங்கள் செய்திருந்தால் அதை பத்தி சொல்லியிருக்கலாம். இவங்க வரிசையா 10 ஆண்டு ஆட்சி காலத்திலையும் பண்ண ஒவ்வொரு அட்டுழியங்களையும் வெளிப்படுத்தி பார்க்கும்போது இவங்க என்ன ஒரு சாதனை செஞ்சிட்டாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கறதான் இங்க பேசப்படுது. இப்ப வந்து ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 4 மாநிலங்கள்லயும் இப்ப தேர்தல் நடக்க போகுது. இந்த 4 மாநிலங்களை நம்பிதான் இப்ப பிஜேபி இருக்குதுங்க. இப்ப ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் எந்த அளவுக்கு பிஜேபியோட நிலவரம் இருக்கு அப்படிங்கிறது. கருத்து கணிப்பு எப்படி இருக்கு, அது இந்தியா டுடேயோட வெளியிட்டதா இருக்கும், லோக்சபா அதுல இருந்து வெளியிட்டதா இருக்கட்டும், மக்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, ஹரியானால என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது, மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க, பிஜேபி மேல எதிர்ப்பா இருக்காங்களா இல்ல ஆதரவா இருக்காங்களா, ஜார்க்கண்ட் மக்கள் வந்து எந்த அளவுக்கு பிஜேபி மேல வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ப்பனர்களே வந்து எந்த அளவுக்கு எதிரும் ஊனயமா இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா இன்னும் தேர்தல் கூட நடைபெறல, இருந்தாலும் சில உள்கட்சி வேலைகளை பார்க்குவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸே துணை போகுது அப்படிங்கிற பல கருத்துக்களை நம்ம முன் வச்சு பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில இப்ப இந்த 4 மாநிலங்களையும் தேர்வுல வந்து பாஜக தோல்வி அடைந்தால் மிக 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 ஒரு பயங்கரமான ஒரு விரிசல் பாஜக ஏற்படுவதற்கு பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்குங்க. பாஜகவே இடம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 4 மாநில தேர்வை மட்டும்தான் நம்பி இருக்கிறது. அப்ப அதுக்குதான் வந்து மும்முரமாவே வந்து செயல்பட்டு இருக்குது. எப்படியாவது மக்களை திசை திருப்பி நம்மளை வந்து பக்கத்துக்கு கொண்டு வரணும், விட்டதை இழந்ததை நம்ம பக்கத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது பிஜேபி கண்ணை கட்டிக்கிட்டு அலையுது. இது வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். பிஜேபி செய்த என்னென்ன அட்டுழியங்கள், என்னென்ன செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு இருக்கு, இதனால என்ன நடக்க போகுது, எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில இப்ப இந்த 100வது நாள் அப்படிங்கும்போது மோடினால ரொம்ப பெருமையாலாம் வந்து பேச முடியல. காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா அவங்க செய்த செயல்கள், அதாவது சொல்லுவாங்கல்ல 10 ஆண்டுகள் விதைத்த விதை இன்னைக்கு அறுவடை செய்யப்பட்டுட்டு இருக்குதுங்க. அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். சும்மாலாம் வந்து நம்ம ஒண்ணு போட்டோமா ஒண்ணு வந்து வேற ஏதோ ஒண்ணு முளைச்சலாம் வராது. சொல்லுவாங்கல்ல விதை ஒண்ணு போட்டா சொரை ஒண்ணு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன விதை விதைக்கிறியோ அதற்கானதை தான் நீ அறுவடை செய்ய முடியும். 10 ஆண்டுகள்ல ஆட்சி செய்தல நீங்க என்ன செய்தீங்க, மக்களுக்கு என்ன நலனை கொடுத்தீங்க, மக்களுக்கு அட்டுழைத்த தான் செய்திகளை தவிர நலனுக்கான ஏதாவது இருக்கா, சிறப்பு இருக்கா, சொல்ல முடியுதா, அது ஆதாரத்தோட உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்ப அதுதானேங்க இங்க கேள்வி வைக்கப்படுது. அதுதானே இப்ப அறுவடை செய்யப்படுகிறது. அப்ப அதுதான் தோல்வியை கொண்டு வந்து சந்திக்க வச்சிருக்கிறது. ஆக மொத்தத்துல மோடிஜி அப்படிங்கிறது உடைய இந்த ஆண்டுக்கான இந்த 3.0 இந்த ஆட்சிக்கால செஞ்சுரியில வந்து அவர் காலடி எடுத்து வைத்ததுல இருந்தே பல பிரச்சனைகளும் பல சர்ச்சைகளையும் உள்படுத்திக்கிட்டு அவர் வந்து இதுல நம்ம தக்க வச்சுக்குவோமா அப்படிங்கிறதே வந்து அவருக்கு பெரிய ஒரு போர்க்களமா இருக்குதுங்க. ஏன்னா இப்ப பாருங்க 2024 அவர் வந்து பதவி ஏற்கணும், வெற்றி ஆனதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பதவி ஏற்கணும். ஆனா இந்த தடவை ஒரு வித்தியாசமா நடந்துச்சுங்க. அதையும் நான் சொல்றேன் கேளுங்க. எப்போதுமே பிரதமர் மோடி பதவி ஏற்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்த்து பேசி மீட்டிங் போட்டு ஒரு பதவி வகிக்கிறதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன செய்ய போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க, இதை தானங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை அப்படிலாம் பண்ணலைங்க. முதலே யாரை போய் மீட் பண்ணிருக்காங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களோடைய மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்பவே தெரியலையா மக்களே என்ன காரணம்? எதிர்கட்சி தலைவர்களை வந்து மீட் பண்ணிட்டு பதவியெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணி கட்சிகளோடய அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல என்ன சந்தேகப்படுறதுக்கான விஷயமா தெரியுதுன்னா,
எங்க நம்ம முதலையே பிஜேபியில இருக்கக்கூடிய நம்ம உள்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களையே சந்தித்து பேசிட்டோம்னா நம்மளோட பதவி பறிப்போவதுக்கான வாய்ப்பு அதிகம். எவனாவது ஏதாவது கேள்வி கேட்டா பா பெரும்பான்மையெல்லாம் இழந்துட்ட, வந்தது 240 தான், சும்மா நீல இனிமேலுக்கு இருக்கக்கூடாது, 75 வயசும் ஆக போகுது, ஆக நீ ஓரமா அங்கிட்டு கட்டிக்க, வேற யாரையாவது ஆட்சியில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துலதான் மோடிஜி என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம எடுத்தோட எதிர்கட்சிகளையே சந்திச்சிருவோம் அப்படின்னு சாட்டு போட்டுன்னு உடனே சந்திச்சு பதவியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்கட்சியில இருக்க தலைவர்களே போய் சந்தித்தாங்க. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாதா என்ன? ஆக மொத்தத்துல ஒரு அச்சத்துடனே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தலைமை, பிஜேபி தலைமை அப்படிங்கிறது வந்து இப்ப அந்த சூழ்நிலையில இப்ப தள்ளப்பட்டுட்டு இருக்கு. எந்த இடத்துல எந்த குழியில போய் விழுவோம் அப்படிங்கிறது தெரியாம, அதாவது திசை தெரியாத சூழல்ல திசை மாறி எங்கிட்டு போகணும்னு தெரியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த பிஜேபியோடைய அரசு, தலைமை அரசு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். இந்த நிலவரத்துலதான் இப்ப மோடிஜி 100வது நாள் கிராஸ் பண்ணி வந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லையே. எங்க பேசிட்டோம்னா மறுபடி தட்டி உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே வந்து இப்ப இருக்குதுங்க இந்த நிலைமை. ஏன்னா 3வது முறையாக மோடிஜி மறுபடியும் ஆட்சியில வருவது அப்படிங்கிறது உள்கட்சியில இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்கே வந்து பிடிக்கலங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள், நானே கடவுள், நானே மகாராஜா அப்படிலாம் சொல்றது வந்து அவெல்லாம் அப்படி பேசக்கூடாது. எப்படி அவ பேசுனா, அது எப்படி அவ இருக்கிற இடத்துல இருக்கணும், அவ அங்கதான் இருக்கணும், நாம சொல்றதானே அவ கேட்கணும் அப்படிங்கிறது, அந்த ஒரு ஈகோ அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு அப்பவே தோணிருச்சு. ஆக மொத்தத்துல மோடிஜி 3வது முறையாக ஆட்சியில வருவது அப்படிங்கிறது பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் உடைய இதா இருக்கட்டும், ஒரு ஒரு சர்ச்சையாவும் பிரச்சனையாவுமே இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. எப்படா தூக்கி அங்கிட்டு தூக்கி போடுவோன்ற நிலவரத்துலதான் இருக்கும்போது அப்ப மோடிஜி என்ன பண்ணுவாரு, சரி இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு, நாம வேற வழியில போனாதான் சரிப்பட்டு வரும்னு இப்ப அமைதியா இருப்பதற்கு காரணம் இதுதான். அதனாலதான் 100வது செஞ்சுரியை வந்து கொண்டாடாமல், பிரபலமாக கொண்டாடாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம். ஏன்னா இப்ப இந்த டயத்துல போய் ஏதாவது நம்ம வாயை விட்டு அதுக்கு ஏதாவது எதிர்மனை ஏதாவது கொலைப்பிடம் பண்ணி, இப்ப ஹரியானா தேர்தல் வரப்போகுது, ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வரப்போகுது, மகாராஷ்டிரா தேர்தல்லாம் வரப்போகுது, அதுல ஏதாவது வச்சு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாவே இருப்பாங்க பயப்புள்ளைக. ஆக மொத்தத்துல நாம கமுக்குனாப்புல இருந்துக்கலாம் அப்படிங்கிறது மோடியோட திட்டம். ஆனாலும் என்னதான் கமுக்குனாப்புல இருந்தாலும் உங்களுடைய ஆட்சி காலத்துல செய்த வினைகள் இன்னைக்கு முளைச்சு அறுவடை செய்யக்கூடிய காலமாக வந்துருச்சு. அப்போ அறுவடை செய்து என்னன்னா எங்கெங்க வைக்கணுமோ அங்கெங்க வச்சுதானே ஆவாங்க. ஆக மொத்தத்துல தன்வினை தன்னை சுடும், அவ்வளவுதாங்க. நம்ம ஒண்ணு என்ன போடுறோமோ அதுதாங்க நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா மோடி செய்த ஆட்சி காலத்தில் பிஜேபியுடைய தலைமையில் வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து 100வது நாள் கிராஸ் பண்ணி வந்தும் பெருமையாக பேச முடியல. ஏன்னா செய்த அவ்வளவு அட்டுழியங்கள், மக்களுக்கு செய்த நலன் திட்டங்களை விட அட்டுழியங்கள் அதிகமாக செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பேச முடியல. மக்களே, நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. பிஜேபியோடைய தலைமையில நடக்கக்கூடியது. மோடிஜி இன்னைக்கு 100வது நாள் கிராஸ் பண்ணி வந்தாலுமே அவரால் பெருமைப்படுத்த முடியல அப்படின்னா அதற்கான காரணங்கள் இதுதான். இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது எங்கள் நிகழ்ச்சியில். அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம். Taste the Daily.